ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வியாழக்கிழமை காலையில் என்ன வேலை பார்த்தோங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து பசங்களுக்கு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும், அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் சேர்த்து வேக வச்சுட்டேன். பூரி மசாலா செய்கிறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் அது கூட காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுறேன். அது கூட கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூரிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தான் நான் செய்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு அதை இது போல் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு நல்லா இது மாதிரி கலக்கிட்டு அதை வந்து உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்த்துருங்க. சேர்த்துனா நல்லா வந்து திக்காகி சூப்பரான ஒரு கடைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தயிர் சாதத்துக்காக செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மசாலாவை நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னும் உருளைக்கிழங்கு வறுவலை வந்து இது போல் இரும்பு கடாயில் செய்யும்போது நல்லா மொறுமொறுப்பாக வரும். அதனால் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பொடியிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த பொடியை நீங்கள் எல்லா வறுவலுக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு எல்லா அந்த மாதிரி வறுவல் ஐட்டத்துக்கு சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா மொறுமொறுப்பான சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தயிர் சாதத்துக்காக சாதத்தில் கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு நல்லா இது போல் வந்து மசிச்சு விடுங்க. சூடாக இருக்கும் போதே சாதத்தை மசிச்சு விட்டோம்னா நமக்கு சாதம் நல்லா குழஞ்சி வந்துடும். அது அப்படியே ஆறட்டும். அடுத்து பூரிக்காக மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது மாதிரி ஒரு பெரிய சைஸ் மாவு எடுத்துக்கிறேங்க. அப்போ தான் வந்து நம்ம ஒரு 4 பூரி கிட்ட போடலாம். குட்டி குட்டியாக உருட்டி அதை போடுறதுக்கு ஒரே டைமில் நமக்கு 4 பூரி கிடச்சிரும். இந்த மாதிரி நல்லா பெருசாக விரித்து விட்டுட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லைனா டிஃபன் பாக்ஸ் மூடி ஏதோ ஒன்று வச்சு அதில் ஷேப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரே டைமில் வந்து 4 பூரி கிடச்சிரும். அவ்வளோதான், நமக்கு பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா நமக்கு அழகான பூரி சூப்பராக புசு புசுன்னு உப்பி வந்துடும். பூரிக்கு வந்து எப்பயுமே மாவை வந்து நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி போனாலும் மாவு வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும், உப்பியும் வராது. அதனால் வந்து நல்லா டைட்டாக வந்து மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா பூரியுமே நல்லா சூப்பராக உப்பி வந்துடும். அவ்வளோதான், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதத்துக்கு சாதம் நல்லாவே வந்து ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் தயிரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து தயிர் சாதம் புளிக்காமல் இருக்கும், அதே போல் கெட்டிப்படாமையும் இருக்கும். இப்போ நல்லா சாதம் ஆறினதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டேன். அதே போல் 1 கப் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கிறேன். ரெண்டத்தையும் நீங்கள் சமமாக சேர்க்கும் போது மதியம் வந்து தயிர் கொஞ்சம் கூட புளிச்சு போகாது, அதே போல் சாதமும் கெட்டிப்படாமல் இருக்கும். எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை, கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் விட்டு தாளிச்சுக்கிறேன். சாதத்தோட கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதத்தை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மதியம் வரையுமே நல்லா குலைவாகவும் புளிச்சு போகாமவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம வெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான், பசங்களுக்கு லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. என்னோடய காலை வேலை இதுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணையும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.